Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 17 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் மகதலா மரியா ஆண்டவர் மீது எப்படிப்பட்ட அன்பை, அதாவது ஒரு அதீத ஆழமான அன்பை கொண்டிருந்தார் என்பதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி அன்பொழுக ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார், காட்சி கொடுக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இந்த கல்வாரி பலியில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்களை ஒப்பு கொடுத்து, இதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, மகதலா மரியாவை போல நாங்களும் முழு இதயத்தோடு ஆழமான அன்போடு உம்மை தேடுகிறோம், எங்களுக்கும் உம்முடைய வெளிப்படுத்துதலை, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிரியே
உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுருளுக்கு பெறுங்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 41 முடிய. பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவருமாகிய மெசியாவாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள்
ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாக அந்த உயிர்ப்பு பெருவிழா நம்ம ஒவ்வொருவருக்குமே அமைதியையும் நிறைவான ஒரு வாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு அழகான இறைவார்த்தையை அங்கு மகதலா மரியா அந்த தோட்டக்காரர்னு சொல்லி நினச்சி இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இந்த இறைவார்த்தை இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்த பொழுது என் மனதிற்குள் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் தேடி பொருள் வச்சுருப்போம், ஒரு இடத்துல வச்சுருப்போம். ஒருவேளை கணவன் அதை எடுத்து வேறு இடத்துல அங்கே வச்சுருக்கலாம், அல்லது பிள்ளைகள் அந்த பொருளை தெரியாமல் அல்லது வேண்டுமென்று என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா இன்னொரு இடத்துல மறைச்சி உங்களை நம்மளை வம்பிழுப்பதற்காக இந்த மாதிரி பொருட்களை மாற்றி வைப்பது உண்டு. அப்போ நம்ம தேடி தேடி பார்ப்போம், ஐயோ பொருளை வச்ச இடத்துல இல்லையே, காணமே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே என்ன செய்வோம் அப்படின்னா, எப்பா யாராவது எடுத்தீங்களா, எடுத்திருந்தா கொடுங்க, தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எப்படி காணாமல் போன பொருளை அல்லது ஒரு இடத்துல வைத்த பொருளை நம்ம திரும்பி பார்க்கின்ற பொழுது எடுக்கலான்னு சொல்லி போகிறப்ப அந்த இடத்துல அந்த பொருள் இல்லைன்னா எப்படி ஒரு நம்முடைய மனநிலை அங்கலாய்க்கிறதோ, அதே போல் இன்றைக்கு இந்த வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் அங்கே ஆண்டவர் இயேசுவை அந்த இடத்துல அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. 3ஆம் நாள் மகதலா மரியா தேடி வருகிறார். அப்படி தேடி வருகின்ற பொழுது ஆண்டவரை புதைத்த இடத்துல, அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அவரை காணலையே அப்படிங்கிற ஒரு பதபதைப்போட, ஒரு அங்கலாய்ப்போட அங்கே மகதலா மரியாள் ஆண்டவரை தேடுவதை நாம் பார்க்குறோம். அதான் இன்றைக்கு அந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு ஆழமான ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறது. அதை கேட்குறாங்க பாருங்க, நீர் எடுத்திருந்தால் என்னட்டு திருப்பி கொடுத்துருங்க, நான் எடுத்து செல்வேன். இந்த மனநிலை தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எது அல்லது யார் நம்மை ஆண்டவரை அல்லது ஆண்டவரோடு அப்புறப்படுத்துகிறார்கள்? நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம், கடவுள் நம்மோடு இருக்கிறாரு,
அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதைத்தான் மகதலா மரியா இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, என் ஆண்டவரை, என்னோடு பயணித்தவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உண்மையிலேயே நம்முடைய பலவீனமான வாழ்க்கையினால் நாம் ஆண்டவரை இழந்து போயிருக்கலாம். அல்லது யாரோ ஒரு நபர் அல்லது யாரோ ஒரு பொருள் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஆண்டவரை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் நமக்கு கேளிக்கையாக கூட நமக்கு இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம ரொம்ப சீரியஸாக ஒன்று தயாரித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, இப்போ நான் மரையுறை வைத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ மரையுறை வைக்கிறப்ப கொசு கடிக்குது, அல்லது ஈ என்னோடய முகத்தில் அப்படியே ஆடிக்கொண்டே இருக்குது, என்னை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டக்குன்னு அந்த ஈயை பிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த என்னை தொந்தரவு பண்ணுகின்ற பொழுது ஈயையோ அல்லது கொசுவை நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு கையில் பிடிக்க பார்க்குறேன். அப்போ கைக்குள்ளே நான் பிடிச்ச உடனே அது என்னுடைய உள்ளங்கைக்குள்ளே கைக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் திறந்து பார்த்தா அந்த ஈ என்ன செஞ்சிருது அப்படின்னா தப்பித்து விடுகிறது. இதே போல தான் நாம் பல நேரங்களில் நினச்சிட்டு இருக்கிறோம், நாம் கடவுளோடு இருக்கிறோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் அல்லது நாம் கடவுளோடு இருக்கிறோமா, அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, நாம் கடவுளோடு இருக்கிறோம் அப்படி நினச்சிக்கிட்டு பல நேரங்கள் நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் உன்னிப்பாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே பல நேரங்களில் நாம் கடவுளோடு இல்லை என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 19 முதல் நாம் வாசிக்கிறோம். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கு பவுலடியார் ஊனியல்பின் இச்சைகளை அங்கு பட்டியலிடக்கூடியதை நாம் கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 19 முதல் 21 வரை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுருக்கிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், நற்கருணை ஆராதனைகளை நாம் ஜெபிக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான ஆன்மீக முயற்சிகளில் பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்கின்ற பொழுது நாம் நினைக்கிறோம் நாம் கடவுளோடு இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த தன்மைகள், அந்த ஊனியல்பின் தன்மைகள், அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம், சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு என்ற அந்த ஊனியல்பின் இச்சைகளை பவுலடியார் பட்டியல் கொடுக்குறார் இல்லையா, அந்த தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாம் ஆண்டவரோடு இல்லை என்பதைத்தான் இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாக யோசித்து பார்க்கணும். நான் நாக்கை நீட்டி நன்மை வாங்குகிறேன், கையை நீட்டி நன்மை வாங்குகிறேன், உண்மையிலேயே நான் ஆண்டவரை போல என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறேனா, ஆண்டவரை போல நான் என் வாழ்வை அமைத்து கொள்கின்றேனா என்றாம் கொஞ்சம் சுய ஆய்வு செய்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல நேரங்களில் நான் தொடக்கத்தில் சொன்னது போல் எது அல்லது யார். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என் மகன் நான் கோயிலுக்கு கிளம்பி தயாராக இருந்தேன் ஃபாதர், என் மகன் பைக்கில் என்னை கொண்டு விடணும், ஆனால் என் மகன் விட மாட்டேன்ட்டேன், அவன் ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தேன், அதனால் நான் கோயிலுக்கு வரல ஃபாதர். அல்லது பல காரியங்களை சொல்லுவாங்க, என் மகளுக்கு பரீட்சை இருந்துச்சு, அல்லது என்னுடைய வீட்டுக்காருக்கு இந்த வேலை இருந்தது, என் வீட்டுக்காரர் தான் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அதனால் இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு வேலை இருந்ததுனால நான் கோயிலுக்கு போகலை, கோயிலுக்கு வர முடியலை அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான ஒரு நொண்டி சாக்குகளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஏப்பா கோயிலுக்கு போல அப்படின்னு ஒரு கேள்விக்கு அப்படியே அடுக்கிக்கிட்டே நாம் பதில்களை அடுக்கிக்கிட்டே நாம் போவோம். அப்போது எது பல நேரங்களில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லது உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி கூட என்ன செய்யலாம் அப்படின்னா கடவுளோடு இணைந்து இருப்பதற்கு ஒரு தடையாக இருக்கலாம்.
நிறைய குடும்பத்தில் இது வந்து நம்ம வந்து நிறைய சாட்சியாக நம்ம சொல்லலாம். என் மகன் வந்து கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான், என் மகள் வந்து எழும்ப மாட்டேங்கிறா, ஒரே தொந்தரவாக இருக்கிறது, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே, நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டா என்ன, நேரம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போய்க்கலாம் என்கிற ஒரு மனநிலை வந்து நிறைய பெற்றோர்கள் பெரியவர்கள் வந்து குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நான் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் வந்து சொல்கிறேன், நாம் ஆண்டவரோடு இல்லை, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கவில்லை. ஆனால் மகதலா மரியா அந்த ஒரு கேள்வி, யார்ப்பா ஒருவேளை நீ எடுத்துகிட்டு போயிருந்த அப்படின்னா, தூக்கிட்டு போயிருந்த அப்படின்னா நீ என்னட்ட கொடுத்துரு, நான் எடுத்து செல்வேன் என்கிற அந்த ஒரு மனநிலைத்தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 4 முதல்ல அது பாவம் எது நம்மை வந்து கடவுளை விட்டு அப்புறப்படுத்துகிறது, கடவுளை விட்டு தூர செல்கிறது என்பதற்கு பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது கணவன் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி வந்து இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வேலை அலுவல்கள் அல்லது பொருட்கள் வந்து காரணமாக இருக்கலாம். அதையும் கடந்து நம்முடைய பாவ வாழ்க்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்மை கடவுளோடு இணைந்திருப்பதற்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இங்கே யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் அதிகாரம் 3 இறை வார்த்தை 4 அதிலேருந்து பட்டியலிடுகிறார். அதில் 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை அறிந்ததுமில்லை என்று மிக அழகாக பட்டியலிடுகிறார். அப்போ கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 19 முதல் 21 வரை வாசித்த அந்த பவுலடியார் பட்டியலிடக்கூடிய அந்த ஊனியல்பின் இச்சைகள், அந்த இச்சைகள் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இங்கு யோவான் தன்னுடைய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 6 சொல்வது போல, பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை அறிந்ததுமில்லை. நான் வாரம் கோயிலுக்கு போவேன், தினமும் கோயிலுக்கு போவேன், நான் நிறைய ஆன்மீக முயற்சிகளில் பக்தி முயற்சி நான் வந்து பங்கெடுப்பேன், ஆனால் இந்த ஊனியல் நிச்சயங்களை விட்டு நான் வந்து அகலமாட்டேன் அப்படின்னு நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, இங்கு யோவான் கூறுவது போல நாம் கடவுளை அன்பு செய்ய முடியாது, அவரை பார்க்க முடியாது என்பதைத்தான் நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அதே யோவான் முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 9 கூறுகிறார், கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது, கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது என்று மிக அழகாக கடவுள் தன்மை நம்முள் இருக்கின்ற பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செய்ய முடியாது. நாம் விரும்பினா கூட கடவுள் தன்மை நம்மள்கிட்ட இருக்கிறப்ப நம்மளால் பாவம் செய்ய முடியாது என்பதைத்தான் மிக அழகாக யோவான் தன்னுடைய முதல் திருமுகம் அதிகாரம் 3 நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு மட்டும் நான் வந்து தேடுவேன், அடுத்த நாள் தேட மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய அப்படின்னா, இன்றைக்கு நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேனா. என்னுடைய குறுமடத்தில் ஒவ்வொரு நாளும் குறுமட பயிற்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்கென்று ஒரு நேரம், ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு வந்து ஒதுக்குவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இன்றைய நாள் முழுவதுமாக நான் என்ன செஞ்சேன், என்னுடைய கடமைகளை, என்னுடைய பொறுப்புகளை, என்னுடைய ஆன்மீக முயற்சிகளை நான் சரியாக செஞ்சிருக்கிறேனா, நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேனா, அதற்கு தான் சுய ஆய்வு செய்து பார்க்க எங்கள் இந்த குறுமட பயிற்சியில் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆக இன்றைக்கு நாம் வந்து என்ன செய்யணும், பல காரியங்களில் வந்து நம்மையே நாம் வந்து உட்படுத்திக் கொள்கிறோம் அல்லது ஆட்படுத்திக் கொள்கிறோம். ஐயோ கோயிலுக்கு போகணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, ஜெபமாலை சொல்லணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்படி சொல்லி நம்ம தட்டி கழிக்கிறோம். ஏன், வேறு காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு நாம் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுளை நாம் வந்து தட்டி கழிக்கிறோம். இப்படி கடவுளை நாம் தட்டி கழிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் மகதலா மரியா வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் என்னை விட்டு அகலுகின்ற பொழுது என்னை தேடுகிறீர்களா? மகதலா மரியா அங்கு ஆண்டவரை தேடி செல்கிறார். அங்கு ஆண்டவரை காணோம், அப்படியே உள்ளம் அங்கலாய்க்கிறது, கவலை பதபதைக்கிறது, ஐயோ யாரை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடுகிறது.
அப்படி அன்பொழுகு ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அங்கு மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மகதலா மரியாவை போல அன்பொழுக ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை நாம் தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இதைத்தான் நாம் எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 6 வாசிக்கிறோம். நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருந்து அல்லது பயணம் செய்கின்ற பொழுது காணொளி வாயிலாக இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கலாம். இப்படி பங்கெடுக்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா திருப்பலி, என்னப்பா அந்த சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு, நான் ஏன் பிரசங்கத்தை கவனிக்கணும், அதை இப்போ அப்படியே என்ன ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு சொல்லும். அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் எப்படிப்பட்ட மனநிலையில், அப்போ நம்பிக்கை இல்லை. இதுதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறோம், நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. அப்போ இந்த காணொளி வாயிலாக நான் ஆண்டவருடைய நற்கருணை கொண்டாட்டத்தில் பலியில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா நான் நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குரிய அதற்குரிய கைமாறை கொடுப்பார் என்பதைத்தான் இங்கு எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 6 வாசிக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, என்னுடைய தேடல் எப்படி இருக்கிறது? நான் பல நேரங்களில் கடவுளை தேடி ஆலயத்திற்கு வருகிறேன். கோயிலுக்கு வந்த உடனே அடுத்தவங்களை பார்க்குறது, அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன காதில் என்ன போட்டிருக்கிறாங்க, மூக்கில் என்ன போட்டிருக்கிறாங்க, கழுத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க, சாமியாரை விமர்சனப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஒரு கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது எப்படி அறிவிக்கிறார், அங்கே நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கு போடக்கூடிய ஒரு நிலை. எல்லா குருவானவரிடத்திலும் அபிஷேகம் இருக்கிறது. ஒருவேளை ஒரு காரியத்தை திருப்பி சொல்றாரு அப்படின்னா அப்படி திருப்பி சொல்லுகின்ற பொழுது அங்கு அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்துகிறார். ஒருவேளை கடவுள் அவருக்கு அன்றைக்கு உணர்த்தி இருக்கலாம், நீ எனக்கு இந்த கருத்தை நீ சொல்லுப்பா, மக்களுக்கு இந்த கருத்தை இதன் அடிப்படையில் இறைவார்த்தை அறிவி என்று சொல்லி கடவுள் ஒருவேளை அவருக்கு தூண்டி இருக்கலாம், தன்னுடைய தூண்டுதலை கொடுத்திருக்கலாம். பல நேரங்களில் ஆண்டவரை தேடி அவருடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம். நான் என்னை சேர்த்தான் சொல்கிறேன். நான் பல நேரங்களில் மக்கள் எப்படி பங்கெடுக்கிறாங்க, ஏன் தூங்குறாங்க, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கை கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்படின்னா நான் உண்மையிலேயே ஆண்டவரை நான் முழுமையாக தேடவில்லை. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை நான் முழுமையாக கொண்டாடவில்லை என்பது தான் இங்கு எனக்கும் உணர்த்துகிறது. கொண்டாடக்கூடிய எனக்கும் பங்கெடுக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அப்போ நான் எப்படிப்பட்ட மனநிலையில் ஆண்டவரை தேடுகிறேன்? இங்கு மகதலா மரியா அன்பொழுக ஆண்டவரை தேடுகிறார். ஐயோ, யாரோ என்னிடமிருந்து ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனரே. இந்த தேடல் இயேசுவே, இதோ பல நேரங்களில் என்னுடைய தேடல் இப்படியாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இயேசுவே, இங்கே பாருங்கப்பா, நான் சுயநலத்தால் இருக்கிறேன், கோபப்பட்டுட்டேன், பொறாமையினால் இருக்கிறேன். ஐயோ, இப்படி நான் கோபப்படுகின்ற பொழுது, பொறாமைப்படுகின்ற பொழுது, ஊனியல்வின் இச்சைக்கு நான் ஆளாகுகின்ற பொழுது நீர் என்னோடு இல்லை. யாரோ என்னுடைய பாவச் செயல் என்னை உம்மிடமிருந்து அப்புறப்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவரே, இதோ முழு மனதோடு நான் உம்மை தேடி வருகிறேன் என்கின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கிறதா? நான் தொடக்க உரையில் சொன்னது போல நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 17, அதாவது எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, மகதலா மரியா ஆண்டவர் மீது அதீத அன்பு வைத்திருந்தார். தேடுறாரு. அப்படி அந்த அம்மா தேடுறாங்க. தேடுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய பேரன்பை அங்கு வெளிப்படுத்துகிறார். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். அப்போ மகதலா மரியா ஆர்வத்தோடு ஆவலோடு தேடுகிறார், ஆண்டவரை கண்டுகொள்கிறார்.
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் இந்த மகதலா மரியாவை போல நாம் ஆண்டவரை அன்பொழுக தேடுவோம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை, அமைதியை மற்ற மக்களோடு, நம்முடைய குடும்பத்தாரோடு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதரோடும் நாம் பகிர்ந்து கொள்வோம். இப்படிப்பட்ட உன்னதமான அந்த மனநிலையை, ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த வழியில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே நான் கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருப்பெயரின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஓசன்னா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் ஒருவரும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதங்களில் தன்னுடைய அருளையும் ஆசிரையும் வழங்கி கொண்டே இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இரக்கத்தை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உமக்கு நான் சாட்சியாய் திகழ எனக்கு தேவையான அந்த பெலனையும் எனக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக நம்பிக்கையோடு பக்தியோடு நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆமாண்டவரே, இதோ ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நான் சுகம் பெறுவேன் என்ற அந்த பெண்மணியுடைய நம்பிக்கையை போல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய அருட்கரம் இதோ எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் தொடும்படியாய், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய், நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே 100 மடங்கு பலன் பெறும்படியாய் ஆண்டவரே நீரே எங்களை தொடும்படியாய்
ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நீர் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே, நீர் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே, ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே, ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம், ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்றைய நாளில் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அருளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வழியாய் நீர் எங்களை தொட்டு இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே தெய்வமே, இதோ மகதலா மரியாவை போல நாங்களும் உம்மை ஆர்வமாய் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஊனியல்பின் இச்சைகளினால் நாங்கள் பல நேரங்களில் உம்மை விட்டு நாங்கள் தூரச் சென்றிருக்கிறோம். அன்பு தகப்பனே, அந்த ஊனியல்பின் இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆசிரையும் அருளையும் நீரே எங்களுக்கு நிறைவாய் கொடுத்துள்ளபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கடந்து வருவதாக. இதோ மகதலா மரியா அன்பொழுக உம்மை தேடினார். ஆண்டவரே, அவருக்கு உம்முடைய பிரசன்னத்தினை வெளிப்படுத்தினீர். இயேசுவே தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. இதை நாங்களும் அன்பொழுக நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் தேடி வருகிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. உயிர்ப்பின் சாட்சிகளாய் நாங்கள் விளங்க நீரே எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே தெய்வமே, இதோ இன்றைய நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பயணத்திலே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருந்து எந்தவித ஆபத்தும் தீங்கும் விபத்தும் ஏற்படாமல் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் உம்முடைய வல்லமையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற ஆண்டவரே நீரே எங்களுக்கு தேவையான ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிறைவாய் கொடுத்துள்ளபடியாய் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை நம்பி வந்தோரில் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாயுன்னை தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. உன்னை நம்பி வந்தோரில் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாயுன்னை தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. விடியாத வாழ்வின் விடிவெள்ளியாக விளங்கும் என் தாயேவும் துணை வேண்டினோம். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.